ஒரு ஊர்ல ஒரு கிழவி இருந்தான். வாரியார் சாமி சொல்றார், எச்சு கையினால காக்கா ஓட்ட மாட்டான். எச்சு கையினால காக்கா ஓட்டினா இந்த எச்சு கையில உள்ள சோத்து பருக்க போய் காக்காக்கு விழுந்துருவான். அதனால சுத்தமா சாப்பிட்டுருவான். அப்படி கிழவி. ஒரு பரம ஞானி சன்னியாசி அந்த பக்கம் வந்தார். கிழவி இங்க அரிசி படைச்சிட்டு இருக்கான். இவர் வந்தவர் பவதி பிட்சாந்தேகின்னார். போயா அப்படின்னு இந்த கையை அப்படி உதறனா. கையில ஒரே ஒரு அரிசி ஒட்டிட்டு இருந்துச்சு, ஒரு மணி அரிசி. அது போய் அவர் பிட்சா பாத்திரத்தில் விழுந்துருச்சு. கிழவிக்கு தெரியாது. தெரிஞ்சது ஒரு அரிசி விழுந்தது அசல், அதுக்கு வட்டி உன் பாத்திரத்தில் இருந்த மிச்ச அரிசின்னு அவளதையும் வாங்கிட்டு விட்டுருவான். தெரியல. தெரியாம ஒரு மணி அரிசி பிட்சா பாத்திரத்தில் விழுந்துருச்சு. அந்த பெரியவர் அதை எடுத்துக்கிட்டு போய் சோறு சமைச்சார். அடியார்களுக்கு போட்டுட்டு அவரும் சாப்பிட்டார். இவளுக்கு புண்ணியம் வந்துருச்சு. இந்த ஒரு மணி அரிசி தெரியாம விழுந்ததுக்கு இறந்து போயிட்டா கிழவி. அங்க யமதர்மராஜாட்ட ஒரு பெரிய புஸ்தகமே இருக்கான், லெட்ஜர், மறந்துடாதீங்க. அந்த லெட்ஜர்ல எல்லாம் அவர் என்ட்ரி போட்டு வச்சிருப்பாராம் ஒழுங்கா. கிழவிய பிடிச்சாராம், உன் வாழ்க்கையில நீ பண்ணது பூரா தப்பு, அதனால நரகம். ஒரே ஒரு நன்மை என்ன? உன்னுடைய அரிசி ஒன்னே ஒண்ணு சிவனடியார் பிட்சா பாத்திரத்தில் சேர்ந்து சிவனடியார் வயிற்றில் சேர்ந்து உனக்கு புண்ணிய பலன். ஓஹோ, முதல்ல புண்ணிய பலனை அனுபவிக்கணும், அப்புறம் தான் பாவ பலனை அனுபவிக்கணும். ஸ்வீட் முதல்ல சாப்பிட்டு காரத்தை அப்புறம் சாப்பிடுறோம் பாருங்க, அது மாதிரி ஸ்வீட் புண்ணியமா பாவமாங்கிறது அவங்களுக்குள்ள சுகரை பொறுத்தது, அது அடுத்த விஷயம். முதல்ல என்ன? புண்ணிய பலன், அப்புறம் பாவ பலன். புண்ணிய பலன் என்ன? எடுத்து பாரு. ஒரே ஒரு மணி அரிசி சிவனடியார் பிட்சா பாத்திரத்தில் விழுந்தது, அதுக்கு புண்ணிய பலன் ஒரு நாளிகை நேரம் சிவபெருமான் தரிசனம். ஒரு நாளிகை என்ன தெரியுமா? 24 நிமிஷம். அல்லும் பகலும் 60 நாளிகை, 24 மணி 60 நாளிகை. அப்போ ஒரு நாளிகை என்பது 24 நிமிஷம். சிவபெருமான் தரிசனம் தான். கிழவிக்கு ஒரே ஆச்சரியம். கொண்டு போய் சிவலோகத்தில் விட்டாச்சு. சிவபெருமான பாக்குறா, சந்தோஷமா இருக்கு. 24 நிமிஷம் 2 கிங்கரன் கையை பிடிச்சிட்டு இருக்கான். டே கையை விடுங்கடா, சாமியை ஒரு தடவை நல்லா பாக்குறேன், நான் என்ன ஓடவா போறேன், முடியாதே, கையை விடுங்க. யமகிங்கரன் கையை விட்டான். கிழவி ஓடி போய் சிவபெருமான் காலை பிடிச்சிட்டான். விவரமான கிழவி பிடிச்சு கண்ணீர் விட்டு அழுதா. இந்த மாதிரி அரிசியை வந்து அடியார்களுக்கு கொடுத்தா இப்படி கிடைக்கும்னு எங்க ஊர்ல ஒருத்தனும் சொல்லலையே. சொல்லி இருந்தா என் சொத்த போற அடியார்களுக்கு கொடுத்திருப்பனே. அங்க யாரும் சொல்லலையே, எனக்கு தெரியாம போச்சு. அதனால எனக்குன்னு சாப்பிட்டு இப்படி கெட்டி போயிட்டேன். சிவபெருமானே, இன்னொரு பிறவி கொடு, என் சொத்தெல்லாம் அப்படியே அடியார்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு வர்றேன். கிழவி 24 நிமிஷம் ஆயிடுச்சு. இவன் கிழவி, நான் வரமாட்டேன் போ. சிவபெருமானே, மார்க்கண்டையன் கதை நடந்துருச்சுன்னு சொல்லு போ.